அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு அழகான சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான சட்னி. என்னென்னா பூண்டு சட்னி தான். இதுக்கு தேவையானது இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். இதுக்கு நல்ல செக்கெண்ணெய் இருந்தால் ஓகே. நல்லா தாராளமாக ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போடணும். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்க போட்டுக்கலாம். போட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். அது ஃப்ரை ஆனதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து உரித்து வச்சுருக்க பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கு செம்மையாக ஆப்டாக இருக்கும். அதுவும் இந்த குளிர்கால மழை டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இது நம்ம நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சின்னதாக அது ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதும் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே போட தேவையில்ல. கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போது தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு அதே நல்லெண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு இது நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 to 5 minutes நம்ம அவங்கக்கிட்ட போகவே வேண்டாம், ரெஸ்ட்டு விட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது பாட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கும். நமக்கு எப்போ இந்த மாதிரி தெரியும்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், பாயில் ஆகி வெளியே தெறிக்கும். அப்போ நம்ம சூப்பராக இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி.